லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஏன் வெள்ளையாக இருக்கிறது என்று கேட்பது நியாயம். இப்போ நமக்கு உள்ள சிக்கல், இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றால், வெள்ளை பரவாயில்லை என்று இருக்கிறது என்றால் காவி வருகிறது. இப்போ நான் என் பாடத்திட்டம் ஏன் காவியாக இருக்கிறதுன்னு இப்போ நாம் கற்று எழுதணும். இந்த வெள்ளை பரவாயில்லை என்று இருக்கிறது. இந்த இதழ் எனக்கு வாட்ஸ்அப் வழியாக கிடைத்தது. சில கட்டுரைகளை நான் படித்திருக்கிறேன், படிக்காமல் அதை பற்றி நாம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று. முக்கியமாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மாற்று, எதிர், பிறழ் என்பது போல ஒரு ஜனநாயகத்தின் குரலை சொல்ல வேண்டிய எல்லோருமே இயல்பாக சொல்ல முடியவில்லை. அப்படியான சமூகம் மாற்றுன்னு சொல்ல வேண்டியிருக்கு, எதிர்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு, பிறழ்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் இப்போ அந்த ஜனநாயகத்தை காப்பதற்கான அல்லது அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டத்தில் அன்றாட அரசியல் சார்ந்து, இப்போ முன்னால் புதிய ஜனநாயகம் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அன்றாட அரசியல் சார்ந்து நிறைய இதழ்கள் வருகின்றன. ஆனால் உலகளாவிய பொதுவான போக்குகள் அதை ஒரு ஆழமான தரத்திலே தெரிந்து கொள்வதற்கு தமிழில் இது போன்ற இதழ்கள் வருவது மிகவும் இன்றியமையாது. குறிப்பாக இப்போ நான் கல்வித்துறையில் இருக்கிறேன். நான் ஓய்வு பேராஜா ஓய்வு பெற்று 8 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். இப்போ உலகம் முழுவதும் கல்வியினுடைய நிலை என்ன? நாம் திருச்சியில், மதுரையில், சேலத்தில், கோவையில் தான் கல்வி கெட்டு போய் கிடக்குதா அல்லது உலகம் மூலம் எப்படி இருக்குது அப்படி தெரிந்து கொள்வதற்கு இந்த இதனுடைய தலையங்கம் ரொம்ப அருமையாக சில செய்திகளை சொல்லுகிறது. குறிப்பாக நான் அதை விரைவாக நான் படித்த ஒன்று, ஒரு இந்த புள்ளி விவரங்களோடு இருக்குது. சமீபத்திய தரவு ஒரு மோசமான யதார்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போது இந்தியாவில் மாணவர்களின் தற்கொலைகள் மொத்த தற்கொலைகளிலும் 7.6% அதிகரித்துள்ளது. மாணவர் தற்கொலை மட்டும் இல்லை, ஆசிரியர்களே பல பேரால் ஒரு விரும்பி அந்த பணியை செய்ய முடியவில்லை. இப்போ நான் காலையில் நம்ம நூலகர் முருகேச பாண்டியன் இடத்துல பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொல்கிறாரு, இப்போ இருக்கிறவங்க ஒன்று அந்த பணியை பற்றி கவலைப்படுறதில்லை, பணியை பற்றி கவலைப்படுறவங்க எல்லாருமே நிம்மதியாக இல்லை. இப்படித்தான் இங்கே கல்வி சூழல் இருக்கிறது என்று. இது ஐரோப்பாவிலும் குறிப்பாக அந்த யூகேல இருக்குது. அதுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் சிலவற்றை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எனது பாடத்திட்டம் ஏன் வெள்ளையாக இருக்கிறது என்கிற பிரச்சாரம் முதலில் 2015ஆம் ஆண்டில் லண்டன் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடங்கினார்கள் இருக்கு. லண்டன் பல்கலைக்கழகத்தில் ஏன் வெள்ளையாக இருக்கிறது என்று கேட்பது நியாயம். இப்போ நமக்கு உள்ள சிக்கல், இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றால், வெள்ளை பரவாயில்லை என்று இருக்கிறது என்றால் காவி வருகிறது. இப்போ நான் என் பாடத்திட்டம் ஏன் காவியாக இருக்கிறதுன்னு இப்போ நாம் கற்று எழுதணும். இந்த வெள்ளை பரவாயில்லை என்று இருக்கிறது. பல நேரங்களில் இந்தியாவுக்குள் வந்த வெள்ளை இருக்குல்ல, அந்த வெள்ளை காவி அளவுக்கு இவ்வளவு பயங்கரங்களை நிகழ்த்தவில்லை என்பது மட்டுமல்ல, பல முற்போக்கான அம்சங்களை நம்முடைய அந்த வெள்ளை வரவு நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரேடியாக பின்காலனியம், அதனால் நாம் அந்த காலனியம் எதையெல்லாம் தவறு செய்ததோ அது எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப மறுபரிசீலனை செய்கிறோம் என்பதை காவி செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, ஆனால் அது காவி செய்து கொண்டிருக்கிறது. ஆக உலக போக்குகளை பார்க்கிற போது எந்தெந்த போக்குகள் எல்லாதான் இப்போ வெள்ளைத்தன்மையை அறிவுக்கான இயல்பு நிலையாகவும் உலகளாவிய தரமாகவும் முன்வைப்பது, கூடவே பன்மைத்தன்மை கொண்ட உலக கண்ணோட்டங்களில் சாதனைகளை தவிர்ப்பதுங்கிறதெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க இந்த லண்டன் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள். ஆனால் நமக்கு என்ன என்றால், அந்த சாதனைகளே பரவாயில்லை, கூரை மேலே ஏறி புள்ளி வைக்கிறோம் பரவாயில்லை என்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விவாதத்திற்கான அந்த தலையங்கம் இருக்கிறது. நான் உள்ள எல்லாத்தையும் நான் படிக்கவில்லை, சில கட்டுரைகளை மட்டும் நான் படித்தேன். அப்படி படிக்கிற போது ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு அல்லது செய்யறிவு வருகிற போது மார்க்சியம் போன்ற தத்துவங்களுக்கான நிலை என்ன என்கிற கேள்வி இருக்குது. ஒரு பாட்டாளி வர்க்கம், சர்வாதிகாரம், பிறகு
ஒரு சோஷியலிச அமைப்பு, பிறகு அடுத்தது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு, இதெல்லாம் ஒரு ஒரு தொழிலாளர் சக்தி இருந்த காலத்தை மையமாக வைத்து ஒரு 18-19ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு வருகிற போது மார்க்சியத்தினுடைய நிலை என்ன என்கிற கேள்வி வருகிறது. ஆனால் இதில் ஒரு அருமையான கட்டுரை இருக்கிறது. அதில் செயற்கை நுண்ணறிவு ஒரு மார்க்சிய பார்வை என்கிற கட்டுரை, இதில் அருமையான கட்டுரை. இப்போ மார்க்சியம் என்பது செயற்கை நுண்ணறிவையும் பார்ப்பதற்கான திறன் கொண்டது என்று. உண்மையிலேயே செயற்கை நுண்ணறிவு மார்க்சியம் போன்றவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடுமோ என்கிற ஒரு விதமான ஐயம் வருகிற போது, அதற்கு மாறாக இந்த செயற்கை நுண்ணறிவும் யார் கையில் இருக்கிறது, இது யாரிடத்தில் வர வேண்டும் என்பதை பற்றிய கட்டுரைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த பிறல் என்பது அன்றாட அரசியலில் ஏற்படக்கூடிய நம்ம ஜனநாயக போராட்டத்தை ஒரு ஆழ்ந்த தளத்தில் நிகழ்த்துகிறது. 2-3 கட்டுரைகளை நான் விரைவாக படித்திருந்தேன். அதே போல் இந்தியாவின் பொருளாதாரம் ஒரு ஆழமான அறிமுகம் என்கிற கட்டுரையும் இந்திய பொருளாதாரத்தை பற்றி பல செய்திகளை சொல்லுகிறது. நமக்கே தெரிந்தது தான், ஆனால் அது ஒரு பொருளாதார அறிஞருடைய பார்வையில் வருகிறது. பணவீக்கத்தினுடைய தாக்கம், காய்கறி விலைகள் 30 முதல் 40% அதிகரிக்கும் போது அது நமக்கு தெரியும், வாங்குகிற சக்தியை அது குறைக்கிறது. அப்போ நாம் ஏற்கனவே போன மாதம் நம்முடைய ஊதியத்துக்கும் இந்த மாத ஊதியத்துக்கும் பண மதிப்பு ஒன்றா இருக்கும், ஆனால் அதனுடைய நடைமுறை வேறாக இருக்கும் என்பதை பற்றிய விரிவாக அந்த அம்மையாருடைய கட்டுரை இருக்கிறது. அது அப்புறம் இன்றைக்கு தமிழ் சினிமா பாட்டு ஒன்று வரும், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும். இன்றைக்கெல்லாம் இது இந்த ஒரு நாட்டின் வளம் வெளிநாட்டின் வளம்ங்கிறதெல்லாம் உடஞ்சி போச்சு. எது உள்நாட்டின் வளம், எது வெளிநாட்டின் வளம் என்று இல்லாமல் இருக்கிறது. அப்போ அது இறுதியாக எவ்வாறு நாம் இந்த பொருளாதார பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்பதை இந்த கட்டுரை ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. இதே போல் இந்த மானுட புவிக்காலம் என்கிற கட்டுரையில் சில பகுதிகளை நான் படித்தேன். அது ஒன்று வியப்பாக இருக்கிறது. மார்க்ஸ் இந்த சுற்றுச்சூழலை பற்றியும் அன்றைக்கே அவர் கவலைப்பட்டிருக்கிறார். முதலாளித்துவத்தின் அளப்பரிய உற்பத்தி திறனை அவர் உயர்ந்தார். ஆனால் முதலாளித்துவம் வந்த பிறகுதான் தொழிலாளர்கள் அவர்களின் உற்பத்தி காலங்களை பிரித்து உற்பத்தி காலங்களை முதலீடாக கேபிட்டல் சொந்தம் கொண்டாடும் ஒரு வர்க்கம், உழைப்பை மட்டும் விற்று பிழைக்கும் தொழிலாளர் வர்க்கம் என 2 பிரிவுகள் தோன்றின. இப்போ கூட நான் வெளிப்படையாக சொல்கிறேன், சமீபத்தில் நமக்கு ஒரு ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் சொன்னார் மார்க்சியம் என்பது இந்தியாவுக்கு விரோதமானது, அது வெள்ளைக்காரர்களை ஆதரித்ததுன்னு அவர் பேசினார். பிரச்சனை என்னன்னா, முதலாளித்துவத்தினுடைய முற்போக்கான பங்களிப்பு இருக்குது, ஆனால் அதோடு அவர் நிறுத்தவில்லை என்பதுதான். அது ஆளுநர் அதை பார்க்க மாட்டார், அதை அவர் பார்க்கல. ஆனால் மார்க்ஸ் அதையும் அன்றைக்கே அடையாளம் காட்டியிருக்கிறார் என்பது தெரிகிறது. இதே போல் ஒரு அன்றாட அரசியல் தளத்தில் கருத்து உரிமை அல்லது ஜனநாயகம் இவற்றுக்கு இணையாக இன்னொரு ஆழமான தளத்தில் இதே போன்ற ஒரு இதழ் தொடர்ந்து வர வேண்டும். ஆனால் அந்த தொடர்ந்து வருவது என்பது அதுவே ஒரு போராட்டமாக தான் இருக்கும். பார்ப்போம். நண்பர் ராமர் போன்றவர்கள் முயற்சிக்கு நாங்களும் துணை நிற்போம் என்று சொல்லி நான் வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன்.